வணக்கம். புதுச்சேரியில் குரங்கம்மை நோய் பாதுகாப்புக்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் குரங்கம்மை நோய் பாதுகாப்புக்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், குரங்கம்மை நோய் பெரியம்மை போன்ற அறிகுறியுடைய வைரஸ் நோயாகும். கடந்த மே மாத நிலவரப்படி இந்தியாவில் குரங்கம்மை பாதிப்பு பதிவாகவில்லை. ஆனால் குரங்கம்மை நோய் பாதிப்புக்குரிய அறிகுறிகளாக திடீரென உடல் முழுவதும் சிறிய கட்டிகள், வீங்கிய நெறிக்கட்டிகள், காய்ச்சல், தலைவலி, உடல் வலிகள் ஆகியவையாகும். நோய் பாதிப்பு குழந்தைகளிடையே காணப்படுகிறது. நோய் பாதித்தவர்களின் படுக்கை போன்றவற்றை மற்றவர்கள் உபயோகிப்பதை தவிர்க்க வேண்டும். சோப்பு உள்ளிட்டவை மூலம் நன்றாக கையை கழுவ வேண்டும். நோயாளிகளை பராமரிக்கும் போது பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்த வேண்டும். புதுச்சேரியில் குரங்கம்மை நோய் பாதுகாப்புக்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் சுகாதாரத்துறையால் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்டோரிடமும் குரங்கம்மை நோய் பாதிப்பு குறித்து தகவல் பகிரப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி காவல்துறையில் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், தலைமை காவலர்கள் என 414 பேரை இடமாற்றம் செய்து வெளியான பட்டியல் 1 மணி நேரத்தில் திடீரென நிறுத்தி வைக்கப்பட்டது காவல்துறை வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி காவல்துறையில் 10 இன்ஸ்பெக்டர்கள், 20 சப் இன்ஸ்பெக்டர்கள், 23 உதவி சப் இன்ஸ்பெக்டர்கள், 68 தலைமை காவலர்கள் பல்வேறு காவல் நிலையங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்ட ஆணை நேற்று மாலை வெளியானது. அத்துடன் கடந்த ஆண்டு புதிதாக பணி நியமனம் செய்து பயிற்சி முடித்து ஓராண்டாக ஆயுதப்படையில் உள்ள 293 புதிய காவலர்களுக்கும் பல்வேறு காவல் நிலையங்களுக்கு இடமாற்றம் செய்து உத்தரவு வெளியானது. காவல்துறை தலைமை எஸ்பி சுபம் கோஷ் இதற்கான 4 ஆணைகளை வெளியிட்டார். ஆனால் டிஜிபியின் அனுமதியின்றி நேற்றிரவு அவசர கதியில் இடமாற்றம் உத்தரவு வெளியானதாகவும், இடமாற்ற உத்தரவு எந்த அடிப்படையில் வெளியானது என எஸ்பிக்கு கேள்வி எழுப்பப்பட்டது. அதைத் தொடர்ந்து இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள், 8 காவலர்கள் என 4 இடமாற்ற உத்தரவும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக போலீஸ் வாட்ஸ்அப் குழுக்களில் தலைமையக எஸ்பி சார்பில் தகவல் பதிவிடப்பட்டது. இடமாற்ற உத்தரவு வெளியான 1 மணி நேரத்தில் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்ட விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் சர்வதேச காற்றாடி திருவிழாவில் பல்வேறு நாடுகளை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட காற்றாடி விரும்பிகள் பங்கேற்று பல்வேறு வடிவிலான ராட்சச காற்றாடிகளை பறக்க விட்டது பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியது. புதுச்சேரியில் சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் சர்வதேச காற்றாடி திருவிழா சின்ன வீராம்பட்டினம் ஈடன் கடற்கரையில் நேற்று மாலை தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் சர்வதேச காத்தாடி திருவிழாவில் இந்தியாவை சேர்ந்தவர்கள் மட்டுமின்றி தாய்லாந்து, வியட்நாம், ஜெர்மன் உள்ளிட்ட சர்வதேச நாடுகளை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு டிராகன், யானை, குதிரை, சுறாமீன், பாண்டா, கரடி, ஆக்டோபஸ் உட்பட பல்வேறு உருவங்களில் காத்தாடிகளை பறக்க விட்டனர். குறைந்தபட்சம் 6 அடி முதல் 19 அடி வரையிலான பல வண்ண வடிவங்களை 120 ராட்சச காத்தாடிகள் பறக்கவிடப்பட்டன. இதில் 12 வயதுக்கு மேற்பட்ட காத்தாடி விரும்பிகள் ரூபாய் 100 கட்டணம் செலுத்தி போட்டியில் பங்கேற்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் அடுத்த தலத்தெருவில் ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி அம்பாள் திருக்கல்யாண வைபத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த தலத்தெரு பகுதியில் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த ஸ்ரீ சிவகாமி அம்மன் சமேத ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி தேவஸ்தான ஆலயத்தில் ருத்ர கலச அபிஷேகத்தை தொடர்ந்து ஆலய வளாகத்தில் சுவாமி அம்பாள் திருக்கல்யாண வைபவம் வைதிக முறையில் சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபார்த்தனையும் நடைபெற்றது. சுவாமி அம்பாள் திருக்கல்யாண வைபவத்தில் புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் PRN திருமுருகன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் திருக்கோவிலின் 64வது பிரம்மோற்சவ விழாவையொட்டி முத்துப்பல்லக்கு வாகனத்தில் எழுந்தருளிய விநாயகரை பக்தர்கள் வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் பிரம்மோற்சவ விழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி 64வது ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 9ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜை கொடியேற்றத்துடன் துவங்கியது. தினம்தோறும் மணக்குள விநாயகர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகின்றார். இதனையொட்டி இன்று சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட விநாயகருக்கு பல்வேறு தீபார்த்தனைகள் காட்டப்பட்டு உட்புறப்பாடுடன் விநாயக பெருமான் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட முத்து வாகனத்தில் வைக்கப்பட்டு பஞ்ச தீபார்த்தனை காட்டப்பட்டு திருவிதி உலா நடைபெற்றது.
இதன் திருவீதி விழாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு விநாயக பெருமானை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் உள்ள யுஜி, பிடெக், MA, SEAL 5 ஆண்டு படிப்பிற்கு விண்ணப்பிக்க காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழக BA தமிழ், ஆங்கிலம், கணிதம், புள்ளியியல், அரசியல் அறிவியல், BCom, பொது, BBA உட்பட 18 வகை யுஜி படிப்புகள் உள்ளன. PBA, OVM, BSc, கம்ப்யூட்டர் சயின்ஸ், BTech, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, ஆற்றல் அறிவியல் தொழில்நுட்பம், மெட்டீரியல் சயின்ஸ் டெக்னாலஜி, MA, SEAL ஒருங்கிணைந்த படிப்பு உள்ளிட்ட யுஜி படிப்புகளும் உள்ளன. பல்கலைக்கழகத்தில் உள்ள 28 யுஜி படிப்புகளுக்கு கடந்த 5ஆம் தேதி முதல் ஆன்லைனில் விண்ணப்பங்கள் கடந்த 21ஆம் தேதி வரை பெறப்பட்டது. ஆயிரக்கணக்கானோர் விண்ணப்பித்தனர். விண்ணப்பத்தை சரியாக பதிவு செய்யாத மாணவர்களுக்கு கடைசி வாய்ப்பு அளிக்க புதுச்சேரி பல்கலைக்கழகம் முடிவு செய்துள்ளது. அவர்கள் விண்ணப்பிக்க காலக்கெடுவை வரும் 28ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளது. காரைக்காலில் மக்களை தேடி மாவட்ட ஆட்சியர் திட்டத்தின் கீழ் கிராமப்புற மக்களை நேரடியாக மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் சந்தித்து அவர்களோடு அமர்ந்து மதிய உணவு சாப்பிட்டார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் திட்டத்தின் கீழ் கிராமப்புற மக்களை சந்தித்து ஆட்சியர் மணிகண்டன் குறைகளை கேட்டு அறிந்து வருகிறார். அந்த வகையில் நேற்று மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் திருநள்ளாறு தொகுதியில் உள்ள கருக்கங்குடி கிராமத்தில் பொதுமக்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் அரசு அதிகாரிகளுடன் இணைந்து குறைகளை கேட்டறிந்தார். இதில் பொதுமக்கள் தங்களது பகுதியில் புதிய சாலை அமைக்க வேண்டும், சாலையில் மின்விளக்கு அமைக்க வேண்டும், கால்வாய்களை சுத்தம் செய்து கொசுக்களை அழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை புகாராக மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அதற்கு மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இதனையடுத்து குறை தீர்ப்பு முகாமுக்கு வருகை தந்திருந்த பொதுமக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அப்பொழுது மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் மக்களோடு இணைந்து மதிய உணவை சாப்பிட்டார். இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் பொதுமக்களோடு இணைந்து மதிய உணவை சாப்பிட்டதை கண்ட பொதுமக்கள் வியப்பாக பார்த்து சென்றனர். மணவெளி டோல்கேட் பகுதியில் எழுந்தருளி உள்ள பச்சைவாழி அம்மன் ஆலயத்தின் தேமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அரியங்குப்பம் கொம்யூன் மணவெளி டோல்கேட் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் பச்சைவாழி அம்மன் ஆலயத்தின் தேமிதி திருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், மஞ்சள், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மின் அலங்காரத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்று வந்தது. தொடர்ந்து முக்கிய நிகழ்வான நேற்று காலை வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்று மாலை சங்கரபரணி நதிக்கரையில் புனித நீர் திரட்டி அக்னி கரகம், அலங்கார கரகம், சக்தி கரகம் உள்ளிட்ட கரகங்கள் ஜோடிக்கப்பட்டு வீதி உலாவாக கொண்டு வரப்பட்டு ஆலயம் அருகே அமைக்கப்பட்டிருந்த படுகளத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமதாஸ், முன்னாள் கொம்யூன் பஞ்சாயத்து சேர்மன் ஆனந்தன் ஆகியோர் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கல்நீர் அம்மன் ஆலயத்தில் முத்து பல்லக்கு உற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி அரியங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கல்நீர் அம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆடி பெருவிழா தேரோட்ட நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதில் கடந்த 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி ஆடி திருவிழாவில் தினந்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரத்துடன் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனைகள் காண்பிக்கப்பட்டு பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்று வந்தது. இதன் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா சென்ற வாரம் வெள்ளிக்கிழமையன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து நேற்று மாலை செங்கல்நீர் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று அம்மனின் முத்துப்பல்லக்கு உற்சவம் மின் அலங்காரங்களால் செய்யப்பட்டு மாட வீதிகளில் பக்தர்கள் புடைசூழ திருவீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி சுரேஷ் மற்றும் திருப்பணி குழுவினர், மக்கள் பாதுகாப்பு குழுவினர்கள், கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான திருத்தப்பட்ட வரைவு தரவரிசை பட்டியல் இணையதளத்தில் நேற்று வெளியிடப்பட்டது. புதுச்சேரி சென்டாக்கில் நீட் மதிப்பெண் அடிப்படையில் MBBS, PDS, ஆயுர்வேதம், கால்நடை மருத்துவம் ஆகிய இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான
வரைவு தரவரிசை பட்டியல் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் ஏதேனும் ஆட்சேபனைகள் இருந்தால் கடந்த 20ஆம் தேதி காலை 11 மணிக்குள் தெரிவிக்க வேண்டுமென கூறப்பட்டிருந்தது. அதன்படி விண்ணப்பதாரர்கள் ஆட்சேபனைகள் கேட்கப்பட்டு திருத்தப்பட்ட வரைவு தரவரிசை பட்டியல் இணையதளத்தில் நேற்று வெளியிடப்பட்டது. இத்தகவலை சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா தெரிவித்துள்ளார். துன்புறுத்தல் வழக்கு போடப்பட்டுள்ளதாக கூறி புதுவை நபரிடம் ரூபாய் 13 லட்சம் மோசடி செய்யப்பட்ட சம்பவம் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி மணக்குப்பம் பகுதியை சேர்ந்த அசோக்குமார் என்பவரை மர்ம நபர் தொடர்பு கொண்டு தொலைத்தொடர்பு துறை அதிகாரி பேசுவதாக கூறியுள்ளார். அப்பொழுது தங்கள் மீது துன்புறுத்தல் வழக்கு போடப்பட்டுள்ளது. இதனால் தங்களது தொலைபேசி எண் மற்றும் ஆதார் எண்ணை தடை செய்துள்ளதாகவும் இந்த வழக்கில் இருந்து விடுவிக்க பணம் தருமாறு கூறியுள்ளார். இதை நம்பி அசோக்குமார் ரூபாய் 13 லட்சத்தை மர்ம நபருக்கு அனுப்பி மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். மேலும் புதுவை தருமபுரி பகுதியை சேர்ந்த முத்துக்குமார் என்பவரை மர்ம நபர் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறியுள்ளார். இதை நம்பி முத்துக்குமார் மர்ம நபருக்கு ரூபாய் 74,000 அனுப்பி மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். இதில் பாதிக்கப்பட்ட 2 பேரும் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் சப் இன்ஸ்பெக்டர் அன்சர் பாஷா தலைமையிலான போலீசார் நேற்று முன்தினம் இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது குறிஞ்சி நகர் விரிவாக்கம் பகுதியில் மர்ம நபர் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வருவதாக ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து சப் இன்ஸ்பெக்டர் அன்சர் பாஷா தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்றனர். அப்பொழுது அங்கு சந்தேகப்படும்படி நின்றிருந்த நபரை போலீசார் சோதனை செய்ததில் கஞ்சா மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தியதில் அவர் லாஸ்பேட் குறிஞ்சி நகரை சேர்ந்த பிரவீன் என்பதும் பணத்துக்காக கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்ததும் தெரிய வந்தது. இது குறித்து போலீசார் வழக்கு பதிந்து பிரவீனை கைது செய்தனர். அவரிடமிருந்து ரூபாய் 50,000 மதிப்பிலான 650 கிராம் கஞ்சாவையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.